என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப முக்கியமான நாள். காரணம், அவரது கெரியரில் முக்கியமான படமாக பார்க்கப்படுகிற மதராசி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்கள் ஒருத்தர் ஏஆர் முருகதாஸ், ரஜினி, அஜித், விஜய் இப்படி பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ண முருகதாஸ் அடுத்த கட்ட வளர்ச்சியில் இருக்கிற சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணியிருக்கிற படம் இது மதராசி. இந்த படத்தினுடைய ப்ரீவியூ மாதிரி நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், நாட் ரிவ்யூ. புரியுதா? இந்த படம் எப்படி என்ன மாதிரி டாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு, இதனுடைய ரிலீஸ் என்ன, இதற்கான பிஸ்னஸ் என்ன, இந்த படம் எப்படிப்பட்ட அந்த கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு வருது அப்படிங்கிறத தான் நான் இதில் பதிவு பண்ண போகிறேன். என்னுடைய ரிவ்யூங்கிறது அப்புறமா நான் தரேன். இது என்ன மாதிரி கதை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பலருக்கும் பிடிப்படாத விஷயமா இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் படம் ரிலீஸுக்கு 4-5 மாதம் முன்னாடியே கதைன்னு ஒன்று உருவாக்கி அதை பெருசாக உழவு விட்டுருவாங்க. அதை பார்த்து எல்லாருமே இதுதான் கதைன்னு நம்புவாங்க. அப்புறம் அதுவே கதையாக இந்த ஊடகங்களில் வலம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் முருகதாஸ் பண்ண ஒரு புச்சத்தனமான விஷயம் என்னன்னா, அவர் பேட்டி கொடுத்த பிறகும் கூட இது என்ன கதைன்னு சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் படம் ரிலீஸுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நிமிடம் வரைக்கும் இது என்ன கதை அப்படின்னு யாரும் சொல்லலை. இன்ஃபேக்ட் இது வெளிநாட்டில் படம் பார்த்துட்டு பல பேர் விமர்சனம் அப்படிங்கிற பேரில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களும் கூட ஸ்பாய்லர் மாதிரி எதுவும் சொல்லாமல் இந்த படத்தின் கதை அப்படின்னு எதையுமே பதிவு பண்ணாமல் கடந்து போயிருக்காங்க. அதனால் இந்த படம் ஒரு வரியில் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லணும்னா, முருகதாஸ் அவருடைய வரியிலே சொல்லணும்னா, இது முழுக்க முழுக்க ஒரு லவ், ரொமான்ஸு, எமோஷனு, பக்கா ஆக்ஷனு எல்லாம் கலந்த ஒரு படம். அதாவது ஒரு கஜினி மாதிரி, ஒரு துப்பாக்கி மாதிரி, இந்த 2 படங்களின் கலவையாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு வந்திருக்கிறவங்களுடைய கருத்து. அதிலும் இந்த படத்தினுடைய முதல் பாதியில் ஒரு அந்த லவ் போர்ஷன் மிக அழகாக வந்திருக்கு. அதில் சிவகார்த்திகேயன், அந்த ருக்மிணி வசந்த் இவங்களுடைய அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 2ஆம் பாதி முழுக்க முழுக்க ஆக்ஷன், எமோஷன் இந்த 2இன் கலவையாக 2ஆம் பாதி இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்டான முருகதாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். முருகதாஸுக்கு இது ஒரு கம்பேக் படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற இந்த படம் குறித்த கருத்துக்கள். அதே போல இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் புக்கிங்ன்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. ஆனால் இந்த ரிலீஸுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு மேசிவ் ஓப்பனிங்ன்ற அளவுக்கு இது வெளியாகிற அனைத்து திரையரங்களிலுமே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. சென்னையில் மட்டுமே 60க்கும் அதிகமான திரையரங்கள் ரிலீஸ் ஆகுது. அதே போல் ஒவ்வொரு ஊரிலும், இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 23 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது. கோயம்புத்தூரில் 24 ஸ்க்ரீனு, மதுரையில் 23 ஸ்க்ரீனு. இந்த ரேஞ்சுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா திரையரங்குகளிலும் முதல் நாளுக்கு டிக்கெட் விற்று தீர்ந்துருச்சு. அதே போல் அடுத்தடுத்த நாட்களுக்கும் புக்கிங் ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. இன்னொன்று, இது யாரும் சொல்றது இல்லை, இது ஆன்லைனில் வெளிப்படையாகவே இருக்கு, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் இங்கெல்லாம் கொஞ்சம் ஏன்னா அங்கே பொதுவாகவே எல்லா படத்துக்கும் அப்படித்தான். சில படங்கள் விதிவிலக்கா கூலி மாதிரி படங்களுக்கு எல்லா வெளியிட்ட அத்தனை நாடுகளிலும் அது பிளாஸ்ட் ஓப்பனிங் இது. அதனால் அது கூட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை அவர் போய் சேராத நாடுகளுக்கெல்லாம் இந்த படம் அவரை கொண்டு போயிருக்கு. அதனால் இது ஒரு அடுத்த கட்டம் அப்படிதான் நீங்கள் இதை பார்க்கணும். பெங்களூரில் கிட்டத்தட்ட 100 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குங்க அந்த படம். 100 ஸ்க்ரீனு. இங்கே சென்னையில் 60 ஸ்க்ரீனு, பெங்களூரில் 100 ஸ்க்ரீனு இந்த படம். அதே போல் ஆந்திராவில் பரவாயில்ல, கேரளாவில் நான் இருக்கிறது சொன்னது தான், குறைவான அரங்கங்களில் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. காரணம், அங்கே அந்த லோக்கா படம் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே போல் மற்ற வட இந்திய பகுதிகளில் லிமிட்டெட் ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் வெளியாகுது. அதே போல் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஓரளவுக்கு இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் படம் வெளியாகாத பல இடங்களில்
மதராசி வந்து வெளியாகுது. அதனால இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்பவே வந்து என்ன பேச்சுன்னா, தனுஷோட ராயன் அது வந்து தனுஷுக்கு ஒரு பிளாக் பஸ்டர். சன் பிக்சர்ஸ் படம் 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண ஒரு பெரிய படம் அது. அந்த படத்தினுடைய ட்ரேடு, அந்த படத்தினுடைய வர்த்தகத்தை சிவகார்த்தியோட இந்த படம் தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் இது சொல்லும்போது சிரிக்கிறேன்னா, அது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் தனுஷ். அதே போல சிவகார்த்திகேயனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய ஒரு முக்கியமான ஒரு மனிதர்களில் தனுஷுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. அது திரையுலகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் படத்தோடய வந்து கம்பேர் பண்ண வேண்டிய அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி இருக்கு. இதில் எதுவும் பொறாமையோ போட்டியோ அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சினிமாவில் வந்து அது இயல்பு தான். ஒருத்தரை இன்னொருத்தர் தாண்டதுன்றது இயல்பு தான். ஆனால் அது நிஜமாக தாண்டணும். சும்மா கட்டுக்கதை கட்டி வடை சுட்டு தாண்டுற மாதிரி காட்டிக்கூடாது. இயல்பாகவே தாண்டணும். இப்போ தனுஷ் வந்து அவர் ஒரு சாதனையாளர் சார், மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த டெக்னீஷியன் தனுஷ். இது எல்லாமே வந்து பிறக்கும் போதே அவருக்கு வந்துச்சான்னா இல்லை. அவர் வந்து இதை கற்றுக்கிட்டார். சினிமாவுக்கு வந்த பிறகு முழு அர்ப்பணிப்போட வந்து அந்த தொழிலை கற்றுக்கிட்டாரு. அதில் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், நம்ம எப்படி வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்றத சதா சர்வகால யோசித்து தன்னை வந்து அதில் ஒரு மாஸ்டராக வந்து மாற்றிக்கிட்டார் தனுஷ். ஸோ அவரால் ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு உதவுனவர் தான் தனுஷ் இல்லையா. இப்போ அவர் படத்தோட கம்பேர் பண்ணும்போது வந்து வர்த்தகர், அதாவது அந்த சினிமா ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க ராயன் படத்துடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இந்த படம் முந்திருச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்திருக்கிற தகவல். ஸோ அப்போ இந்த படத்துக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 100 கோடி ரூபாயை வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸாக எடுத்துருக்குதா சொல்கிறாங்க. அதுவும் கூட ஒரு சிவகார்த்திகேயன் படத்துக்கு முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2600 700 தேட்டர்களுக்கு மேலே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வருகிற இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3000 திரைகளில் இந்த படம் வந்து வெளியாகுது. பெரும்பாலும் வந்து ஒரு பேக்டு ஹவுஸாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது அமரன் படத்துக்கு இணையாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அமரனை தாண்டி ஒரு ஓப்பனிங் வந்தால் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா முருகதாஸ்க்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயனுக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க. இன்னொன்று பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு காம்பு அமையும் போது அந்த படத்தை பார்ப்பதற்கு இயல்பாகவே ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த படத்துக்கு அந்த ஆர்வம் இருக்குது. சிவகார்த்திகேயனும் முருகதாசும் சேர்ந்து இந்த படத்தில் என்ன மேஜிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அது. அதனால் வந்து படத்துக்கான அந்த முன்பதிவுங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட லாபம் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து பரவி இருக்கு. அது எந்த வகையில் லாபம் அப்படின்னா, இந்த ப்ரீ ரிலீஸில் வந்து நிறைய இந்த படத்தோட ரைட்ஸ் சேல் ஆகியிருக்கும். அது அதே போல் தியேட்ரிக்கல் சேல் பண்ணுது, இதெல்லாம் சேர்த்து வந்து அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை லாபமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் குறித்த பேச்சுக்கள், இந்த படத்தினுடைய வியாபாரம், இந்த படத்தினுடைய ரிலீஸு, இந்த மூன்றையும் பார்க்கும்போது இது வந்து அமரனுக்கு ஈக்குவலாக அல்லது அமரனை விட ஒரு படி அதிகமாக இந்த படம் பேசப்படுது. படத்தினுடைய குவாலிட்டி என்ன, ரிவ்யூ என்ன, இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து இந்த படம் குறித்து இப்போ வெளியாகி இருக்கிற முதல் கட்ட தகவல். இது 9 மணிக்கு மேலே படம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இன்னும் சில இடங்களில் கொஞ்சம் ஏர்லியராக ஷோ போடுவாங்க வெளி மாநிலங்கள்லாம். அப்போது ஏர்லி மார்னிங்கே கூட வந்து படத்தினுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரிந்த பிறகு வந்து நான் விரிவான ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு தரேன். நமது எப்பவுமே வந்து பயஸ்டாக இருக்காது நம்மோட ரிப்போர்ட்டுங்கிறது. அது வந்து யார் படமாக இருந்தாலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, படத்தில் என்ன நமக்கு உறுத்தலாக இருக்கோ அதை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம். அது சூப்பர் ஸ்டார் ரஜினி படமாக இருந்தாலும் சரி, அல்லது விஜய் படமாக இருந்தாலும் சரி, யார் படமாக இருந்தாலும் சரி, என் பார்வை என்னவோ அதை நான் சொல்லுவேன். பட் என் பார்வையை தாண்டி வந்து அந்த படம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னா அந்த கொண்டாட்டத்தில் நானும் சந்தோஷமாக இணைஞ்சிப்பேன். அவ்வளோதான். இதுதான் நம்முடைய பாலிசி. இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் இதை ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சுக்கணும். நம்ம பார்வை வேற, ஆனால் மக்கள் பார்வைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னா, நம்ம சினிமா பத்திரிகையாளருக்குன்னு ஒரு காட்சி போடுவாங்க. எல்லா படத்துக்குமே பத்திரிகையாளர் காட்சி போடுவாங்க. அந்த பத்திரிகையாளர் காட்சியில் போய் உக்காந்துட்ட பிறகு வெளியே வரீங்கல்ல, வெளியே வந்த பிறகு உங்கள் மனநிலையில் வந்து
மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றதா, நல்லா இல்லைன்னு சொல்றதா, எந்த டைலாக் ரசிக்கப்பட்டது, எந்த காட்சியை ரசிச்சாங்க, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படியே போய் உக்காந்துட்டு மண்ணு மாதிரி அப்படியே நீங்க வெளியே வருவீங்க. ஏன்னா அங்க எந்த உணர்ச்சிகளையும் யாருமே காட்ட மாட்டாங்க. வெகு அரிதாக ஏதாவது ஒரு படத்து 2 படத்துக்கு அந்த மாதிரி வருமே தவிர மற்றபடி உணர்ச்சி யாருமே காட்டவே மாட்டாங்க. ஆனா வெளியே அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் கையை கொடுத்து படம் நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஓடுவாங்க. அதுவும் விட்டா போதுடான்ற மாதிரி எல்லாம் ஓடுவாங்க. இப்போ நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தை இந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செலிப்ரேஷன்னா என்னங்கிறதே மறந்துடுவீங்க. உங்களுக்கு அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லவே தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாம அடுத்த காட்சியை ஏதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்த்துடணும், ரசிகர்களோட போய் பார்த்துடணும். பார்த்தீங்கன்னா தான் மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது புரியும். நான் ராயன்னு ஒரு படம் பார்த்தேன், நம்ம தனுஷ் படம் தான். அது ப்ரெஷ் ஷோ பார்த்தேன். ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எனக்கு என்னடா சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த பயிலுங்க எல்லாமே திட்டுறாங்க அல்லது நல்லா இல்லைன்றாங்க. இப்படியா படம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இந்த ஒரு அண்ணனா சரியா தம்பிகளையோ தங்கையோ வளர்க்கலையே அப்படின்லாம் வேற கமெண்ட் அடிக்கிறாங்க. ஐயோ ஏன்னா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணல. படம் முடிச்ச உடனே நேரா செங்கல்பட்டுல SRK திரையரங்குல பார்த்தா பேக்டு ஹவுஸ், தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லு. முதல் நாள் ஷோ தான், 3வது ஷோ இது நான் பார்க்கறது. என்னோட மனைவியோட நான் போய் அந்த படத்தை பார்க்குறேன். ஒவ்வொரு காட்சிக்கும் விசிலு, கைத்தட்டல், செலிப்ரேட் பண்றான். எவ்வளவு நுணுக்கமா அப்படின்னா, ஒரு சீரியஸா கிளைமேக்ஸ் காட்சி, அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கு வெறி வந்த மாதிரி எல்லாரும் ஆடுறாங்க. அதுல அந்த தம்பிகளின் உணர்வு, அண்ணனின் உணர்வு, அந்த தங்கையின் உணர்வு எல்லாத்தையுமே தனுஷ் ரொம்ப நுணுக்கமா காட்டுவாரு. அது ஒவ்வொன்றை காட்டும் போதும் விசில் அடிச்சு கை தட்டுறான். என்னடா இவ்வளவு புரியுதா இவங்களுக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் போது ரகுமானோட வாய்ஸ்ல அந்த உசிரே நீதானேன்னு ஒரு வரி வருது. ஒட்டு மொத்த தியேட்டரை அப்படி தெரிச்சிருச்சு. நான் சொல்றது இம்மையளவு கூட மிகையே இல்லை, தெரிச்சிருச்சு. அப்பதான் புரிஞ்சுது அவன் எங்க கனெக்ட் ஆகுறான், அவனுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது. இங்க பாக்குறாங்களே இவங்களை நம்ம எதுவும் கமெண்டே அடிக்க முடியாது, ஏன்னா இது அதுக்கு அது அந்த லிஸ்ட்லயே கிடையாது இவங்கெல்லாம். பட் படத்தை என்ஜாய் பண்றது யாருன்னா, உண்மையில் பணம் கொடுத்து அந்த படத்தை பார்த்து கை காசை செலவு பண்ணிட்டு வராம பாருங்க, அவன் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ரசிக்கிறான். அவனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் புரியுது. ஒவ்வொரு வசனத்துக்கும் அவன் அந்த உணர்வை உள்வாங்கிட்டு கை தட்டுறான், இசையை ரசிக்கிறான், ஒளிப்பதிவை ரசிக்கிறான். அந்த ரேஆர் ரஹ்மான் குரலை கூட அப்படி என்ஜாய் பண்ணி கை தட்டுறான். அதன் அர்த்தம் புரிந்து அவன் அதை என்ஜாய் பண்றான். புரியுதா? ஸோ ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம இருக்க வேண்டிய மனநிலை என்னன்னா, அவன் எங்கடா நொட்ட சொல்லலாம், அவன் எங்க தப்பு பண்ணியிருப்பான், இதுல எது குறையா இருக்கு, இதை தேடுறதுலேயே குறியா இருந்தீங்கன்னா அந்த படத்தை கோட்டை விட்டுறீங்க. மாறாக அந்த படத்தை நம்ம ஒரு பாமர மனநிலையில எந்த எதிர்பார்ப்புமின்றி என்ஜாய் பண்ண உக்காந்தன்னு சொன்னா நிச்சயமா அந்த படம் உங்களுடைய எதிர்பார்ப்பை ஏதோ ஒரு வகையில திருப்திப்படுத்தும். இதை நான் பொதுவா சொல்றேன். இந்த படம் அந்த படம் எதுக்கு இல்லை, நான் எல்லாத்துக்கும் பொதுவா சொல்றேன். மதராசி படத்தை அப்படித்தான் பார்க்க போறேன். பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.